வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. பிஎஸ்சிஎல் பற்றின ஒரு சின்ன அப்டேட். ஏற்கனவே ஆன்லைனில் 2019 பதிவு பண்ண எல்லாத்துக்குமே பணம் வந்துகிட்டு இருக்கு. எல்லா லிமிடேஷன் இல்லாமல் எல்லாத்துக்குமே பணம் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே தப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எடிட் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. அது இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதியோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இதில் வந்து சில பேர் நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணி பணம் வாங்கியிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட நிறைய பேருக்கு பணம் வந்திருக்குது. அதாவது இந்த பணமே வந்து வராது சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் தூர போட்டோம். ஆனால் வந்து எங்கள் அக்கௌண்ட்ல வந்து 3 லட்ச ரூபா வந்து விழுந்தது, 5 லட்ச ரூபா வந்து விழுந்தது, 50,000 வந்தது. இதெல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பணத்தை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது இந்த பணம் எனக்கு கிடைச்சது பெரிய ஒரு உதவியா இருந்துன்னு சொல்லி நிறைய பேர் வந்து தகவல் சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான். நான் இதுக்காகத்தான் நம்ம எல்லாருமே வந்து இவ்வளவு தூரம் வந்து எல்லாத்தையும் திட்டம் வாங்கிட்டு காத்திருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதியோட முடிஞ்ச இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால வந்து நிறைய பேருக்கு தகவல் தெரியல. இது போக செல் நம்பர்ல மாத்திரவங்களுக்கு மெசேஜ் கிடைக்கல. இந்த எடிட் ஆப்ஷன்ல மெசேஜ் கிடைக்கல. அப்போ அவங்க எல்லாத்துக்குமே வந்து திரும்பவும் வந்து இந்த எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும்னா அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும். செப்டம்பர், அக்டோபர், இன்னும் ஒரு 60 நாள் வந்து நமக்கு முழுசா டைம் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கு மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க வேண்டாம். எல்லாருமே உங்களுடைய அந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்க இல்லையா, அதை போய் லாகின் பண்ணி பார்க்கணும். அதாவது செக் பண்றது வேற, லாகின் பண்ணி பார்க்கறது வேற. செக் பண்றதுக்கு வந்து நம்ம பிஎஸ்சிஎல் ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் சொல்லி நீங்க கூகுள்ல போட்டாலே அந்த செட்டியோட வெப்சைட் காட்டும். அதுல உங்களோட பாலிசி நம்பரும் கேப்சா நம்பரும் கொடுத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அதை காட்டிடும். லாகின் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பாலிசி நம்பர், உங்க செல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்து லாகின் பண்ணி உள்ள போறது. லாகின் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் வந்திருக்கா இல்லையா எங்களுக்கு தெரியும். எல்லாருமே பணம் வராத எல்லாருமே எடிட் பண்ணி பாருங்க. சாரி, லாகின் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு அந்த வாய்ப்பு இருந்தா கிடைக்கும். இதுல நிறைய பேருக்கு வந்து எரர்னால பண்ண முடியாம கூட இருந்தது. அவங்க எல்லாம் வந்து வருத்தப்பட வேண்டியதில்ல. திரும்ப கொடுத்துருக்க இந்த வாய்ப்பை முழுசா பயன்படுத்திக்கிட்டு எடிட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி சொல்லியாச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதாவது பணமே வராதுன்னு நினைச்சிட்டு நிறைய பதிவு பண்ணாம விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பாதி நபர்கள் வந்து பதிவு பண்ணல நினைக்கிறேன். அதோட சரியான டேட்டா வந்து இல்லை, யார்கிட்டயுமே இல்லை. அப்படிலாம் வரும்போது வந்து இன்னும் நிறைய பேருக்கு வந்து சேர்த்து வந்து பணம் கொடுக்க வேண்டியிருக்கும் கமிட்டி. அவங்களுக்குலாம் வந்து திரும்ப வாய்ப்பு கேட்டுருக்கோம். இப்போ இங்கே நிறைய கொஸ்டின் எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பணம் வரல, நான் செக் பண்ணி பார்த்தேன், இந்த மாதிரி பதில் வரும்னு சொல்றேன். அதாவது ஆன்லைன்ல அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் பணம் வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் பணம் வரல. 2019 ஆன்லைன்ல அப்ளை பண்ண இந்த ஆன்லைன்ல அப்ளை பண்ணது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து பிஎஸ்சிஎல்ல அப்ளை பண்ணது கூட சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் அப்ளை பண்ணிட்டீங்களான்னு கேட்டா அப்ளை பண்ணியாச்சும்பாங்க. எப்போ அப்ளை பண்ணீங்கன்னா அதெல்லாம் முன்னவே பண்ணியாச்சு 2019. ஆமாம் பாருங்க. அதாவது நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் எல்லாத்துக்குமே ஆமா ஆமாங்கிறேன். கொஞ்சம் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்சிஎல் கம்பெனி வந்து 2014 ஆகஸ்ட்ல ஸ்டாப் பண்ணாங்க. இதே ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து ஸ்டாப் பண்ணாங்க. 2015 வரைக்கும் அவங்களோட பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன்ல இருந்தது. பிரான்ச்சஸ் ஓப்பன்ல இருந்து அவங்களோட முடிஞ்ச சர்வீஸ்களை வந்து பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. 2015 தான் அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. இப்போ க்ளோஸ் பண்ண தண்டி வந்து பாண்டுகள் எல்லாமே வந்து சரண்டர் வாங்கினாங்க. அதாவது டேட் முடிஞ்ச பாண்டுகள் எல்லாம் வந்து அவங்க சரண்டர் வாங்கிக்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ இது எல்லாருமே பாத்தீங்கன்னா சரண்டர் அப்படிங்கிறது வேற. சரண்டர் பிஎஸ்சிஎல் கம்பெனி நடந்துட்டு இருக்கும்போது அங்க கொண்டு கொடுத்த கேஸுக்கு ஃபுல்லா சரண்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அந்த பார்த்துருக்கீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்லயும் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். அந்த ஸ்லிப் வந்து நம்ம காட்ட முடியாது இல்லைங்களா, 4-5 விதமான ஸ்லிப் வரும். முடிஞ்சாலும் சாம்பிளுக்கு வந்து சில ஸ்லிப் வந்து காட்டுறேன், நீங்க பாத்துக்கோங்க. இதுதான் வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப். இந்த மாதிரி வச்சிருக்க எல்லாருக்கும் வந்து பிஎஸ்சிஎல் கம்பெனில நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, டேட் முடிச்சு அப்ளை பண்ணியாச்சு. இது வேற. பிஎஸ்சிஎல் அந்த செபி வெப்சைட்டுங்கிறது வேற, பிஎஸ்சிஎலோட கம்பெனியோட டேட்டாங்கிறது வேற. கம்பெனில நீங்க கொடுத்துருக்கீங்க, உங்க ஒரிஜினல் பாண்டை கொடுத்துருக்கீங்க, அப்ளை பண்ணிச்சிருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் கஸ்டமர். நீங்க எல்லாத்தையும் போட்டு மொத்தமா குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை.
நீங்க அக்னாலஜ்மெண்ட் கஸ்டமர், உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கஸ்டமருக்கு வந்து பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. செபி வந்து 2019 பதிவு பண்ண சொல்லும் போது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதில் நீங்க வெயிட் பண்ணுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டேட்டா பேப்பரை வந்து பத்திரமா வச்சிருங்க. பெரும்பாலும் இந்த அக்னாலஜ்மெண்ட் பேப்பர் வந்து ஏஜென்ட்கள் கையில் தான் வச்சிருந்தாங்க லாஸ்ட்ல. ஏன்னா கஸ்டமர் கொடுத்தா மிஸ் பண்ணிடுவாங்க, ஏஜென்ட் தான் வச்சிருப்பாங்கல்ல. உங்க ஏஜென்ட்ட அந்த டேட்டா பேப்பரை வந்து நீங்க அக்னாலஜ்மெண்ட் பேப்பரை தயவு செஞ்சு எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா செபி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வாய்ப்பு கொடுக்கும் போது நம்ம தகவல் சொல்றேன், எல்லாருமே திரும்ப அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இப்போ 2020 பிஎஸ்சியோட டேட்டா வேற, இது செபியோட வெப்சைட். நீங்க ஆன்லைன்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்து உங்களோட பாண்டு, ஒரிஜினல் பாண்டு, ரசீது, ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் பாஸ்புக் எல்லாத்தையும் வச்சு நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் அது வந்து அப்ளை பண்ணது செபியோட வெப்சைட்ல அப்ளை பண்றது. அவங்களுக்கு மட்டும்தான் பணம் வருது. இப்ப நிறைய பேர் எப்படியாவது பணம் வாங்கின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது சரியான தகவல்கள் சொல்லாம என்ன கேட்டாலும் ஆமா ஆமாம்பாங்க. நீங்க வந்து அப்படிதான் சொன்னீங்கன்னா உங்களுக்கு சரியான தகவல் கிடைக்காது. அப்ளை பண்ணவங்களுக்கு வருது. அப்ளை பண்ணல அப்படின்னா ஓப்பனா சொல்லிருங்க, நாங்க அப்ளை பண்ணல. நிறைய பேர் போன் பண்றாங்க, நான் பண்ணிட்டு என்ன கேட்டாலுமே ஆமா ஆமா, அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆமாம்பாங்க. அது மாதிரிலாம் வேண்டாம். நீங்க அப்ளை பண்ணல, கம்ப்யூட்டர் சென்டர்ல தான் இது வந்து பெரும்பாலும் வந்து அப்ளை பண்ண ஆன்லைன் சர்வீஸ் சென்டர்ல உங்களுக்கு பக்கத்துல இருக்க லோக்கல் சர்வீஸ் சென்டர்ல அதை பண்ணலட்டா நீங்க தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு திரும்ப பதிவு பண்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி வாய்ப்பு கொடுக்கும் போது தகவல் சொல்லுவோம். நீங்க அந்த காலகட்டத்தில் பதிஞ்சிருங்க. பெரும்பாலும் வந்து ஒரு 2 மாசம் 3 மாசம் டைம் கொடுப்பாங்க. அந்த குறுகிய காலத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணிருங்க. நீங்க வந்து கரண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. ஒன்று நம்ம யூடியூப் சேனல்ல பாருங்க, இல்ல நமக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குது. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எதையாவது ஒரு ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம சேனல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதுல அதோட லிங்க் வாட்ஸ்அப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க, அதில் ஜாயின் பண்ணிக்க. ஏதோ ஒரு பிஎஸ்எல் சம்பந்தப்பட்ட அந்த வாட்ஸ்அப் குரூப் நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஏதோ ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் குரூப்கள் இருக்கு, எல்லாரும் வச்சிருக்காங்க. ஏதாவது ஒரு சில குரூப்கள்ல நீங்க இருந்துக்கோங்க. அப்படி ஏதாவது திரும்ப அப்ளை பண்ண வாய்ப்பு வரும்னா உங்களுக்கு கண்டிப்பா அதுல தகவல் வரும். அந்த நேரம் நீங்க அலர்ட் ஆகிங்க. அது வரைக்கும் வரக்கூடிய தகவல்கள் எதுவும் உங்களுக்கான தகவல்கள் எது, நீங்க அமைதியா காத்துருங்க. இது போக டெத் கேஸ் அப்ளை பண்ணி, அதாவது பிஎஸ்சிஎல் செபி வெப்சைட்ல அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் டெத் ஆனாங்க, அவங்களுக்குலாம் பணம் வராது. ஏன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்க க்ளோஸ் பண்ணிருப்பீங்க. அப்போ அது வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் தப்புன்னு வரும். அவங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தா கூட நீங்க இதில் எடிட் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க, முறைப்படி அவங்க வாரிசுக்கு தான் பணம் வரணும். அப்படி அந்த எடிட் ஆப்ஷன் வந்து எதுவுமே கொடுக்கல. செபியோட வெப்சைட்ல அப்ளை பண்ண கஸ்டமர் இறந்துட்டாரு அப்படின்னா உங்களுக்கும் பணம் வாங்குறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. அவங்க அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த நேரம் நீங்க இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அதனால நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணாம இருக்க கஸ்டமரும் வந்து நிறைய பேர் டெத் ஆயிருக்காங்க. எத்தனை பெர்சன்டேஜ் இல்லை, நிறைய பேர் டெத் ஆகிட்டாங்க. அவங்க வாரிசா நியமிச்சிருந்த நபர்கள் கூட வந்து டெத் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதாவது எதையுமே நீங்க வந்து பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும். பிஎஸ்சிஎல்ல பணம் கட்ட எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பணம் கிடைக்கும். ஆனா நீங்க எந்த மாதிரி கஸ்டமர் அப்படிங்கிறத வகைப்படுத்திக்கிட்டு நீங்க வந்து நியூஸ்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது, அதுக்கு நான் கேரண்டி. அதே போல இந்த எடிட் ஆப்ஷன்ல பேர் தப்பா இருக்கிறாங்க. பிஎஸ்சிஎல் பாண்ட்ல பேர் தப்பா இருக்குது. பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேன் கார்டு எல்லாம் வந்து கரெக்டா இருக்குது. தப்பா இருக்கிறது பிஎஸ்சிஎல் பாண்ட்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு வந்து அந்த அப்ளை பண்ண ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா திரும்பவும் வந்து அந்த எடிட் ஆப்ஷன் கொடுத்துருந்தா பழைய ஃபைலை நீங்க டெலிட் பண்ணிட்டு, அதாவது முக்கியமான விஷயம் பாருங்க, பழைய ஃபைல் எடிட் ஆப்ஷன் வரும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை அந்த ஃபைலை வந்து டெலிட் பண்ணுற ஆப்ஷன் எனக்கு இருக்கும். வெப்சைட்ல லாகின் பண்ணி பாருங்க, அதை டெலிட் பண்ணிட்டு திரும்பவும் இதே பேங்க் பாஸ்புக்கை கலர்ல ஸ்கேன் பண்ணி உள்ள ஏத்துங்க. அதுல ஒரு சிலருக்கு பணம் வந்துருதுன்னா அது நீங்க திருத்தலாம் முடியாது. எந்த விதமான ஆப்ஷனும் உங்களுக்கு கிடையாது. திரும்பவும் அதே ஆப்ஷன் தான் நீங்க ஏத்துங்க, வரும். வந்திருக்கு சில பேருக்கு, ஏன்னா அது மட்டும் நம்ம கண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன். சப்போஸ் வரலன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா அது அப்படி காலகட்டம் வரும்போது நமக்கு பணம் வரும். ஓகேவா? அதனால திரும்பவும் பாண்ட்ல பேர் தப்பா இருந்தா கூட நீங்க திரும்ப அந்த ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுங்க. இன்னும் இதுல நான் சொல்லாத கம்ப்ளைண்ட்லாம் நிறைய பேர் வச்சிருக்கீங்க உங்களோட. ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் வரும். நீங்க வெயிட் பண்ணுங்க. ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க.
கமெண்ட்கள் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா படிப்பேன். அந்த கமெண்ட்ல வந்து ரிப்ளை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அதை ஒரு தகவலா சேர்த்து நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்காக வேணா தகவல்களை வந்து நான் சொல்றேன். அதனால ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்கலன்னு சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பா எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் நமக்கான ஒரு சொல்யூஷனா இப்போதைக்கு ஒரு 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 கோஆபரேஷனா எல்லாருமே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போக பேஸ்புக்லயும் பேஜ் இருக்கு. பிஎஸ்எல் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு பேஜ் இருக்குது. நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளால எவ்வளவு தூரம் வந்து மக்களை ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு சோசியல் ஒர்க்காக தான் இப்போதைக்கு நம்ம பண்ணுவோம். யாரும் பிசினஸா எதுவுமே பண்ணல. நம்ம ஒரு காலத்துல வந்து அது ஒரு சின்ன ஏர்னிங் பண்ணோம். நிறைய மக்கள் ஏமாந்து நிற்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன சோசியல் ஒர்க்கா பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கோம். அதனால யாருமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கமெண்ட் போட்டேன் இதுக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்காங்கன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. யாராவது உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் இந்த வீடியோ வந்து இந்த டைம் கொடுத்தாங்க. இந்த 60 நாள் டைம் கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும் தகவல் தெரிவிக்கிறதுக்கு. உங்கள் கஸ்டமர் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த தகவல் போய் சேர்றதுக்கு உதவி பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.